அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். பகவானா பகவானா யோ பகவான் டேய் ஐயா முகவனா மகவனதான் என்ன எங்கேயுமே ஊங்கொட்டல டேய் கவலா மாமா கட்டுண்ட இடத்திலே அழைத்து பாடுறா, குரல் கொடுப்பாரு பாடுறா. அப்ப எங்க கட்டிக்கிறா? என் இருதயத்திலே உள்ளே நுழைந்து மறைந்தார். என் இருதயத்தையே கழுத்து புடிச்சு கட்டிக்கிறேன். சரி இப்ப கூப்பிட்டு பாறேன். ஐயா பகவானே என்னையா கட்டிட்டியா? இப்ப லேசா விடுறேன். இப்ப பாரு லேசா விடுறேன். வராரு பாரு. நான் லூசா? நான் லூசா இல்ல கட்டு லூசு விட்டமா? உன்னை விட மாட்டேன் விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன் விட மாட்டேன். கட்ட முடியாது கட்ட முடியாது என்று என்னிடம் பரிகாசம் உன்னை என்ன செஞ்ச மாட்டியா? உண்மை கட்டலாகாது என்று உண்மை கட்டலாகாது. என்னிடம் பரிகாசம் பேசினாயே பக்த வச்சலா பரந்தாமா, உன்னை எப்படி என்ன பண்ணி கட்டி பார்த்து கட்டிட்டு மாட்டியா? பச்சை பவுடர் புள்ள தலைவரை பத்தியா மேல சொக்க சோப்பு வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்க நாளைக்கா. மாமா நான் லூசா இல்ல கட்டு லூசு இருக்குமா? என்ன பண்ண பாருமா? உன்னை கட்டிய கட்ட முடியாது கட்ட முடியாதுன்னு சொன்னேன். தண்ணி குடுறா தண்ணி குடுறா தண்ணி குடுங்கடா. சகாதேவா லூசுன்னு நான் லூசா இல்ல கட்டு லூசு விட்டாமா? இந்த வாய் தண்ணி குடிச்சுக்கோ. போன பாரத்துல இந்த மாதிரி பண்ணதுனாலதான் கிணத்துல சுத்தமா தண்ணி ஆகி போய் கிணறுல போர் வச்சா கிரின்னு வச்சா இன்னும் கிரி மண்ணே வர முடியாது, தண்ணி வந்து மூடியா தெரியும் நேரம் இன்னும் தண்ணியை தரையை பார்க்கலையா கம்பெனியா? மாமா சரி கொஞ்சம் லூஸ் விடுறேன் மாமா. சகாதேவா மாமா
ஆடாங்க உன்னுடைய டேய் நான் நினைச்ச மாதவா இந்த 16,000 தூணிலும் கண்ணனாக அவதாரம் எடுத்து நின்றேன். இந்த கண்ணன் அதாவது தகாதவன் தான் செய்வன் நான் நினைச்சேன். 16,000 தூணில சென்று மாமா எங்க கண்ணன் எங்க என்று தேடுவான் நான் நினைச்சேன்டா. இவன் என்ன பண்ணா தெரியாது. என் மனதில் ஒன்றுமே இல்லை இறைவா என்று யார் வந்து தூய்மை உள்ளத்தோடு இருக்கின்றாரோ அவர் மனதில் நிற்பனாரு. சரி என்ன பண்ணுவான், ஓடுவான், தேடுவான், தூண தேடுவான், கட்டுவான் நான் நினைச்சேன். இவன் என்ன பண்ணா இந்த உலகில் உன்னை தவிர எனக்கு ஒன்றுமே கிடையாது மாமா. சரி என் இருதயத்திலே நீ வர வேண்டும் மாமான்னு தூய்மையோடு நினைத்தான்டா. இருதயத்துல போய் குடி கொண்ட பாரு அப்படியே பூச்சி கட்டான். அப்படியே பூச்சி கட்டிட்டாரு. நெஞ்சு பூச்சி என்னுடைய நெஞ்சு மாமா என்ன நினைச்சாரு, அவன் இருதயத்திலே போனா அவன் கழுத்து எப்படி அவனே இருத்தின்னு சாவான் அப்படின்னு நினைச்சாரு. சேர்த்தாலும் பரவாயில்ல நெஞ்சுக்கு போச்சு. ஒரு கர்ப்பிணியானவள் நிறைமாத கர்ப்பமா இருக்கா, நிறைமாத கர்ப்பமா இருக்கா. அந்த நேரத்தில் அவன் உயிர் சேதம் செய்து கொண்டால் அந்த குழந்தை என்ன உயிர் பிழைக்குமா என்ன? குழந்தை போல என்னுள்ள இருக்கிறாய், நானே செத்தா கூட பரவாயில்ல, நீ சாவணும் உள்ள இருக்க. அதனால நீ என் வயிற்றில் இருந்து நீ வெளியே புறப்பட்டு நீ உயிர் பிழைத்தேன் என்றால் மச்சான காப்பாற்ற போக மாட்டியா? அப்படி ஒரு எண்ணம் உன் மனதிலே சில கருத்து இருக்கு. அந்த கருத்து என்ன, உனக்கு என்ன வர வேண்டாம் அதை கேள்றான். என் மன கருத்தை கேட்க வந்தீரா மாமா? இப்பயாவது புரிஞ்சுக்கினியே, உன்னை கட்டி போட்டுதான் கேட்கணும்னு நினைச்சேன். கேட்கட்டமா மாமா? என்றைக்கும் ஐவர் நாங்கள் இணையடி தொழுதோம் ஐயா, என்றைக்கும் ஐவர் நாங்கள் இணையடி தொழுதோம் ஐயா. சண்டையில் காக்க வேண்டும், இந்த தரணியை ஆள வேண்டும் மாமா. இன்று கை போட்டு தாரும் ஐயா, இன்று கை போட்டு தாரும் ஐயா. லட்சுமி நேசாவாசா தொண்டரை காக்க வந்த என் துவாரகை பதியில் ஓனே மாமா. உன்னை கட்டிவிட்டேன் என்று நீ என் மீது வஞ்சம் வேண்டாம் மாமா. இந்த நாணத்தை கொடுத்ததே நீதானே மாமா. உன்னை கட்டிவிட்டு தான் இதை கேட்க வேண்டும் என்று எண்ணிருந்தேன். நீ இன்னைக்கு என்ன வேலை செய்ய போற தெரியுமா மாமா? எல்லாம் என் எண்ணப்படி ஈடேறி வந்தது. இன்றையில் இருந்து மாமா நீ ஒரு வெட்டியா வேலை செய்ய போற மாமா. ஆமா எப்படி வெட்டியான்னா யாருன்னா கேட்டு போறேன் சொல்லு. எப்படி மாமா வெட்டியான்னா தோட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவன் இடுகாட்டிலே வேகாத பிணங்களை எல்லாம் ஒரு கோலை பயன்படுத்தி கிண்டி கிண்டி வேக வைத்து விட்டு அந்த பிணமெல்லாம் எரிந்த பிறகு அந்த கோலை என்ன செய்வான் தெரியுமா? நடுவுல உன்னை பூஜை பண்ணுவான், அந்த நெருப்பிலே போட்டு எரித்து விடுவான் மாமா. நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா? பஞ்சவரை கோலாக பாவித்து இந்த 18 அக்ரோனி சேனையை கிண்டி கிண்டி வேக வைக்க போகிறாய். கடைசி நேரத்துல மாமா அந்த வெட்டியா எப்படி கோலை அந்த நெருப்புல போட்டு போவணும், அது போல எங்களையும் அடிக்கத்தான் வந்திருக்கிறாய் என்று ஞானத்தால் அறிந்தேன் மாமா. அதனாலதான் உன்னை இப்படி கட்டினேன். சரி அதனால எனக்கு நான் உன்னை லூசுல வெளியில விடணும்னா பாண்டவர் 5 திரௌபதி 1 6 பேருக்கும் இந்த புவனத்திலே உடலில் இருந்து ஒரு சுட்டு உதிரம் கூட இந்த பூமியிலே விழக்கூடாது என்று எங்களை காத்து ரட்சிக்கிறேன் என்று என்னிடம் கைப்போட்டு தாருங்கள். நான் விடுவேன் உன்னை. நான் காத்து ரட்சிக்கின்றேன் ஜானே. பாண்டவரை 6 பேர் உடனிருந்து நடக்கிற 10 நாள் 18 நாள் யுத்த வரையில் ஒரு சொட்டு உதிரம் கூட இந்த பூமியில வியாதபடிக்கு மேல அனுப்பிடுறவரை நீ செய்தாலும் செய்வ. பூமியில விழாத ஆகாயத்திலே அப்படி போற மாதிரி கூட செய்வ. உடலில் இருந்து ஒரு சுட்டு உதிரம் வெளியே வரக்கூடாது. காத்து ரட்சிக்கிறேன். இந்த சபையோர் அறிய, ஆமா உலகோர் அறிய, சூரியன் அறிய, ஆகாயவாணி பூமாதேவி அறிய, பாண்டவர் 5 திரௌபதி 1 6 பேர் உடம்பிலிருந்து நடக்கிற 18 18 நாள் யுத்தம் வரையிலும் என்றுமே ஒரு சொட்டு உதிரம் கூட வெளியவே வராதபடிக்கு காத்து ரட்சிக்கின்ற இதுவே சத்தியம் மாமா. சும்மா நான் சும்மா போறது நீ சச்சி பண்ணிவிட்டா கூட நம்ப மாட்டேன். கை காமி
இந்த தூங்குற நேரம் தவிர எப்ப பார்த்தாலும் இப்படியே பாடம் போறா. ஏந்த உடனே இந்த காப்பு கையில தெரியணும். ஏந்தா இல்லையா நீ இத கட்டியா? சரி இத முடிச்சிட்டு அண்ணனுக்கு பட்டாபிஷேகம் கட்டிட்டு நெத்தியில அதன் பிறகுதான் வந்து கோவில் திருவிழா நடக்குதுன்னா காப்பு கட்டுறாங்க பாரு. ஆமா அது போனால வந்ததான் அந்த காப்பு மணி மாமா. அதான் சரி சகாரி அவனுக்கு சட்டி மணி கொடுத்துட்டுமே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கும். அது இல்ல மறந்து மறந்து விடுவேன். நீ மாட்டு தலைகாணி வச்சு காலுக்கு ஒரு தலைகாணி தலைக்கு ஒரு தலைகாணி வச்சு தூங்கி போட்டுனா நான் கறி என்ன வர்த்தேன். ஆமா இப்ப அந்த வெட்டியானுக்கு நெருப்புல போட்டு போவான் கோலை. இந்த வெட்டியான் தோல் மலை தூக்கி வீட்டுக்கு போய் ஆகணும். கைய பிடிக்காது. சகாதாவா இந்த கோபால கண்ணன் உலக ரசிகன் கோபால கண்ணன் இந்த மாமாவுக்கு நீ ஒரு வரம் கொடுவாய். சத்தியம் சத்தியம். ஆமா பாக்குறேங்க சிரிப்பாங்க மாமா. நான் ஒரு சின்ன பையன் போட்டுக்காலு நீ தான் சொன்ன. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன போட்டுக்காலு சின்ன பையன் நீ ஒரு ஆளு. நீ இந்த சின்ன பையன் கிட்ட இந்த போட்டுக்கால் கிட்ட நீ போய் வரங்க ஆகிறியா மாமா? யாருன்னா காரியம் மாட்டாங்க. டேய் சகாதாவா என்ன அறுத்த கொடுடா. என்ன மாமா நீ போய் என்ன போய் வரங்க? உலக ரட்சகன் கோபால கண்ணனின் மாமனை கட்டியதை வேறு யாரிடத்தும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம். இந்த சகாதேவ சிகாமணி இந்த சாமியை கட்டியதை ஊருக்குள்ள சொல்லிட்டு தான் வந்து உட்காருவேன். சொல்லுவாண்டா யாருகிட்ட சொல்லாது கேளு. என்ன பண்ணுவா இப்ப கோழி அடிச்சிங்க பாரு. அதே மாரி நடுத்தரவுல பேந்தா போட்டுருவான். சரி கோழியை கொண்டு போய் ஆளுக்கு 2 குண்டை கட்டுவான். கேள்றா அப்படி அதிக சொல்ல என்ன பண்ணுவா புரி வைப்பான். அந்த பேந்தாவை பார்த்து புரி வைக்க சொல்ல அவன் பக்கத்துல இருக்கிறவனான்னுவா நிறைய கோழி அடிச்சு கீசி புட்டா அப்படின்னுவான். அதுக்கு பண்ணான்னுவான் டேய் எங்க மாமா கோபால கண்ணன் உலக ரட்சகன் மாமா சாமியே நான் கட்டணும். 4 கோழியுமே வெளியே பாருங்க. என்னுடைய மான மரியாதை எங்க பாருங்க எங்க கோபால கண்ணனை கட்டியதாக பிறகு வேறு யார் எடுத்துன்னு சொல்ல மாட்டேன் மாமா. உண்மனமே என் மனம் என் மனமே உண்மனம். இந்த சகாதேவி சிகாமணி இந்த சாமியை கட்டியதை இந்த உலகத்துல கைவிடு யாருக்குமே சொல்ல மாட்டேன் மாமா. சத்தியம் சத்தியம் சத்தியம். தம்பி சாட்டை சரி கோடி சானா சேனங்களோடு இப்ப எங்க செல்ல வந்தோம்? அச்சனாபுரத்து பூஞ்சோலை செல்ல வந்தோம். புறப்படலாமா? என்ன போல் மூட்டின்றது எங்கால முடிச்சானா எடைய உன்னால முடிஞ்சு போய் பாரு இருக்கு துரியாதனும் அவருடைய மாமாவும் என்ன பண்றது?
போயிட்டு வர்ற வரைக்கும் வந்து 5 பேர் எனக்கு யார் தெரியுமா? யாரு? சபை நோக்கி வர யாரு? யாரு? அவதான் மந்தை திருநாட்டில் வந்திருக்கும் தாய் காத்தாரி அம்மைக்கும் பிறந்தவர்கள் எத்தனை பேரு? 100 பேர். நாங்க 100 பேரு தங்கை ஒன்று. சரி, அப்படி இருக்க சொந்தவனாக பிறந்தவன் நஞ்சவட்ட போதையை ஓடு கோடாக அணியக்கூடிய துரியோதன மகாராஜா. அப்படி இருக்க அந்த மீண்டும் 16
கிட்ட போகாத பல்லு வளர நாத்தடிக்கும். ஆமா அப்படி இருந்தாலும் நானும் காத்தால கேட்கும் காந்தார தேசம் கண்ணா என்னடா இது ஜகடி ஜகடி நீங்க நிம்ம கம்மியா வரா அப்படி இருந்தாலும் யாரு வருவார் வந்திருக்கிறான் எதற்கு என்ன காரணம் விளக்கத்தை வணக்கம் மாமா பாதா மதம் என்றென்று ஈர சிறப்பு போத வாய்த்திரை கொண்டோ எதிரா எதிரா மாமாவே எனக்கு இந்த மகபுர சொல்லை கேளு. மாமாவே எனக்கு இந்த மகபுர சொல்லை கேளு. சாமாத்து எண்ணி ஐவர் மூணு மகாமுனி தாமதம் செய்தான் என்று சாதிக்க கூடாது. அவர்கள் செல்வம் என்னிடம் சுதமாடி நாடு நகர் ஆணை கேணி வந்து வந்தாலும் உப்பச்சத்தை மரபோடு அனைத்தையும் மறித்துக் கொண்டு 12 ஆண்டு கால வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாத மாசம் தூது முனையில் இழந்த நாட்டை தருவதாக முச்சலிங்க மந்திரம் எழுதி என்றும் அறிவில்லாத அஸ்வத்தாமாக இடத்திலே ஒப்படைத்து அப்படியே 12 வரம் கிடைத்து ஓராண்டு அஞ்ஞாத மாசம் உருமகா முடிவதை என் தந்தை திருதோட்ட மன்னரிடத்திலே தூதாக அனுப்பினார். அதற்கு என் தந்தையானவர் நாடாண்ட என்பது துரியோதன் நாடு காடாண்ட பாண்டவர்கள் காடு என்று மறு தூதுவாக சஞ்சீவி மகா முனிவரை தூதாக அனுப்பினார்கள். அவர் சென்ற விஷயம் ஒன்றுமே தெரியவில்லை. ஆமா ஒரு கிணற்றிலே கல் இழந்த பாவனை போல இருக்கு. ஆமா பதலமா இருக்கு ஒன்றுமே புரியல. ராஜபேட்டைக்கு அடைவோம் செல்ல வேண்டாம். அச்சனாபுரத்தில் சென்று நம் மருகன் துரியனை கண்டு அண்ணா கோபால கண்ணனோடு மூணாராக்கிரவணி சேனா சேனங்களோடு அதாவது எங்க அஸ்தினாபுரத்து பூஞ்சோலையில் வந்து செண்பகவனத்தில் தங்கியிருப்பதாக அறிக்கைட்டு வா. சரி போனதும் சாப்பிட சொல்றான்னு சொல்லிட்டு பௌத்த காய போட்டு சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டு போற. அண்ணா வந்தால் அண்ணாவோடு தான் உணவு அருந்துவர் சொல்லிட்டு வா. அவ்வாறாகட்டும் சென்று வா. துரியனை பாக்கலாம்.
மாமனார் வந்து சின்ன மாமனார், இது சின்ன மாமனார். சின்ன மாமனாரா? ஆமா, சாப்பிடுவாரு. பெரிய மாமனார் யாரு? அவரு இருக்கிறாரு உங்க பொண்ணு கட்டவங்க. பலராம சக்கரவர்த்தி. ஆமா. ரெண்டாவது யாரு? அவரு கோபால கண்ணா. மூணாவது யாரு? இத வந்து சாப்பிடுறாரு. உயர்ந்த சிம்மாதனம் கூட அவருக்கு. தருணத்தை மாமா துரியோதனா, உன் பாதத்திற்கு ஆ, மருகன் துரியோதனன் ஆ, இருக்குப்பா. வருகா, என்ன நாடி வந்த காரணம் என்ன? நான் வந்து காலையில் தானே கேட்டேன். மெனவா வருகா, உனது மாமனார் சிறிய மாமனார், எனது அண்ணன் மூன்றாவது சனியோடு நம்ம செம்பகத்திலும் தங்கிக்கிறார். என்னுடைய செண்பகவனத்திலே வந்து அங்க தங்கிக்கிறார். 3 அக்வானி யானைகளோடு ஆமா, செண்பகவனத்திலே வந்து தங்குகிறார். தங்கிக்கிறாரு. நீ சென்று அவர் அழைத்து வருவது நல்லது. நான் வந்தாலும் நேரா வீட்டுக்கு வரக்கூடாதா? இருந்தாலும் எதுக்கொண்டு ஆயிட்டா கேட்டான். இந்த எட புத்தியை காமிக்கிறீங்க பாரு. சரி, அதனால உன்னை போய் அழைத்து வா. சரி, நான் சென்று அழைத்து வரேன். நீ சென்று என் மாளிகையிலே போஜனம் போட்டு உணவு அறிந்து விட்டு பிறகு உன்னுடைய நாடு செல்லு. மருகா, கொஞ்சம் நான் போஜனம் பசிக்க மாட்டேன். அண்ணன் வரட்டும், இருவரும் ஒத்துமையாக போஜனம் பசிக்கிறோம். நீ சென்று உன்னது மாமனார். சரி சரி, நீ சென்று வா, சென்று வா. திறந்த தோரணங்கள் கட்டு கருமலர் தடுக்குவாரி ஆடவுடன் திங்காரித்து தினமுடன் திட்டமும் செய்து ஜெயவேரியை நம்ம எங்க போனோம்? கிருஷ்ணமூர்த்தியும் 3.5 அக்ரோனி சேனைகளோடு நமது செண்பகவனத்திலே தங்கி இருக்கின்றார். அவரை நாம் எதிர்கென்று அழைத்து வர வேண்டும். அதனால் நமது அச்சோவரத்து மீது 60,000 மீது 60,000 வீதிகளும் சாந்தான் தலைமழகி சந்தனத்தால் கோலமிட்டு வீதிகளிலே மாந்தோரணம், மகுடதோரணம், பூந்தோரணம், பொற்கலசம், மாணிக்கதி, ரத்தின தீபம் இதுகளால் வீதிகளை அலங்காரம் செய்ய வேண்டும். அப்படி அலங்காரம் செய்து பகவானை சென்று எதிர்த்து அழைத்து வர வேண்டும். அப்படி ஆகட்டும் மகாராஜா. ஏன் 60,000 வீதியிலையும் பண்ணலாம்? நம்ம எப்படிப்பட்ட ஆசாரி? பெருத்த பணக்காரன். அந்த இடப்பசம் வந்து நான் அலங்காரம் செய்யாத தெருவில் வந்துட்டானா என்ன சொல்லுவான்? ஆமா, நம்மள கேவலமாக பேசுவான். அதனால ஒரு வீதி கூடாது. 60,000 வீதியிலும் நம்ம கட்ட விட்டா மகாராஜா, நம்ம கட்ட விட்டு தான் இருக்கணும். ஆமா, அதனால் எதிர்த்து அழைத்து வர பஜனை கோஷ்டி மகாராஜா.
தப்படிக்கிறாமா யார் தலைவரா யாரு கூப்பிட்டுருக்கா நானா கூப்பிட்டேன் சரியா என்ன எங்களும் எங்களை யாரை எடுத்து வைப்போம் என்ன ஒரு பஜனை கோஷ்க நானும் ஸ்ரீரங்கத்துல இருந்து வரேன் முடிச்சுட்டு வரேன் அப்படியா இதெல்லாம் தலைவனி தானா எம்மா கமிச்சு வச்சுக்கிறா நீ எவ்வளவு கொடுப்பா சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சரி ஆளை பிடிச்சி என்ன ஊரு நான் குருவாயிரு அவரு திருவாரங்க இப்ப 2 பேர் பேர் என்ன சித்தாராமரை பேரு ரங்கநாத ஐயரு நீ எங்களும் என்ன கேட்கிறியோ ஆமா எங்களும் நான் தான் பச்சைவர்ண ராமானுஜதாசர் ராமையரா சரி நீ மாயிரு பாலாண்டல் கண்ணன் தெப்பதிக்கிறேன் யாரும் கேட்டீங்களா வாங்கினா சரி மகாராஜா கூப்பிட்டுக்கிறாரா சம்பளம் வாங்கின்னு வரும்னு சொல்லிட்டு வந்து தலை இப்படி காய்ச்சி வந்து என்ன ஆயிடுச்சு எதுக்கு போறேன் நான் ஆமா சரி விடு அப்படியே கிட்டா நகராஜா வச்சுனார் வா அப்படித்தானே மகாராஜா கும்பலு வணக்கம் மகாராஜா பஜனை கோஷ்டிகளே பஜனை கோஷ்டிகளே என் பாதத்தை பணிந்தபடியினால் ஏமத்தோடு இருக்க வேண்டும் என்று அப்படி இருக்க காவலரை விட்டு பஜனை கோஷ்டி அழைத்த காரணம் என்ன பஜனை கோஷ்டிகளா எடுத்த காரணம் என்னவென்று கேட்கிறேன் ஆமா ஆமா பஜனை கோஷ்டிகளோ கிருஷ்ண பூத்தையும் 3.5 அக்ரோனி சேனைகளோடு எங்க வந்துக்கிறாங்க நமது செண்பக வனத்திலே தங்கி இருக்கின்றார்கள் அவரை நாம் எதுக்கென்று அழைத்து வர வேண்டும் அதனால் உங்களை அழைத்தேன் சீக்கிரமா போனா தனியா விட்டு முந்தனை தனியா விட்டு செங்கனம் போறாரு மாமாவை தனியா விட்டு எங்கடா போற எங்கடா போறேன்னு கேக்குற போகும்போது அந்த காரியம் என்ன தனியா விட்டு நீ மட்டும் போறிய எங்கடா போற மாமா தனியா ஏடா மாமா துணிக்கு கண்டுபிடிக்க போயா மாமா ஆமா நமது செண்பக வனத்திலே தங்கியிருக்கின்றாராம் அதனால் அவர் நான் எதிர்த்து அழைத்து வந்து உன்னை ஓர் புறத்திலும் யாதவனான கண்ணனை ஓர் புறத்திலும் வைத்து நான் அரசு புரிந்தேனால் தேவலோகத்துக்கு யார் இருக்கிறேன்? தெய்வேந்திரன். இந்த மூலாக இந்த துரியோதனன். அதனால் அவரை நான் எதிர்த்து போறேன். ஆதி நாள் முதல் இந்த நாள் வரை அதிகாரம் இருந்து உனக்கு எவ்வளவோ சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்பேற்பட்ட எண்ணெய் விட்டுட்டு நீ மட்டும் தனியா போறியா? எதுக்காக வந்திருக்கிறான்? நமக்கு எதிர்க்காக வந்திருக்கான். தூதுக்காக வந்திருக்கான். பாண்டவுடைய பாகத்தை கேட்பதற்காக தூதாக வந்திருக்கிறதா? அப்ப இருந்தாலும் யாரால தகுதி கிருஷ்ணமூர்த்தியா என்னுடைய நடுமாமனார். அப்படியா? முதல் 4 வயசுக்கு எத்தனை நானு அவன் எதுக்கு வந்து தெரியுமாங்க? அந்த காடு சென்ற பாண்டவருக்கு நாடு கேட்பதாக ஆமா எதுக்கு வர்றான்? பூதாக வருகிறார்.
வருத்தம் மொத்த பேர் வாங்கடா டேய். ஊரா இல்ல ஊரா நாங்க போட்டுக்கணும் கேட்டா பாயாசம் போய் பாத்துக்கிறோம் போ. டேய் சரி ஏதா தப்பு தப்பு செஞ்சு போறா ஏன்னா நாடு வாங்கி போய் நாங்க போட்டு போறா உத்தாரு நாடு உத்தாரு நாடு உத்தாரு போய் வா எவ்வளோ பத்து விடாது 10 பேர் ஆயிட்டா என்ன பண்ற? போலாமா குருவாயூர் தன்னில் அவன் தவிர்கின்றவன் குருவாயூர் தன்னில் அவன் தவிர்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவையாகின்றவன் வெளி வந்து பாரா நான் கேட்கிறேன். போடுற கோய்கறி பத்திர பழம் 4 இலை வச்சிருக்கிறான். நீங்கள் என்ன செய்ய இருக்கும் நாமத்தை அழிங்க என்ன அவன் வாய்க்கிறது கிடையாது. அவன் நெத்தில கத்து நீ நோக்கு உன் நெத்தில கத்து அவன் நோக்கட்டும். அப்படியா மகாராஜா சரி ஐசாச்சு இருந்தாலும் பகவான போய் அடிச்சுட்டு வரலாம். பச்சை மீன் பச்சை மீன் மகாராஜா அதை தப்படிக்கிற மட்டும் எஸ்கேப் ஆயிட்டான். அவெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு போறவன் கர்மாத்துக்கு போறவன்